சினிமாங்கிறது வெறும் பொழுதுபோக்கு இல்ல, அது நம்ம உணர்வுகளோட கலந்த ஒரு வரலாறு. சினிமா நமக்கு எத்தனையோ ஹீரோக்களை கொடுத்திருக்கு. ஆனா ஒரு சிலர் தான் நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாறுவாங்க. கடந்த 30 வருஷமா நம்ம தளபதி விஜய் வெறும் திரையில் வரும் நடிகனா மட்டும் இல்லாம நம்ம வீட்டு பிள்ளையா வளர்ந்திருக்காரு. இன்னைக்கு அவர் அதிகம் நேசிச்ச, அவர் அடிக்கடி ஷூட்டிங் வந்த இந்த நியூசிலாந்து மண்ணில இருந்து அவரோட நினைவுகளை நாம மறுபடி தேடி போக போறோம். உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? நான் ஒரு தீவிர தல அஜித் ரசிகன். ஆனா சினிமாவை நேசிக்கிற ஒருத்தனா தளபதி படங்களை முதல் நாள் முதல் காட்சியே ரசிச்சு பார்த்திருக்கேன். எனக்கு அவரோட ஒரு நெருக்கமான பந்தம் இருக்கு. வேலாயுதம் படத்தோட ஆடியோ லான்ச் மதுரையில ஒரு மாநாடு மாதிரி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சிக்கான இடத்தை புக் பண்ணி பின்னாடி இருந்து வேலை பார்த்தது நான் தான். அந்த தருணத்தை என்னால என்னைக்குமே மறக்க முடியாது. மதுரையில ஆரம்பிச்ச அந்த பயணம் இன்னைக்கு நியூசிலாந்தோட இந்த அமைதியான மலைகளுக்கு இடையில வந்து நிக்குது. வாங்க அந்த அழகான இடங்களையும் அங்கே ஒளிஞ்சிருக்கிற சினிமா வரலாற்றையும் ஒன்னா பார்ப்போம். முதல்ல நாம பார்க்கிறது மவுண்ட் குக், நியூசிலாந்தோட மிக உயரமான சிகரம் இது. மாவோரி பழங்குடி மக்கள் இத ஆரோகி அப்படின்னு புனிதமா கருதுறாங்க. மொட்டு ஒன்று பாடல்ல நாம பார்த்த அந்த பனிபடர்ந்த மலைகள் பல ஆயிரம் வருஷங்களா மாறாம இருக்கிற ஒரு இயற்கை அதிசயம். அடுத்ததா லேக் டெக்காப்போ. இங்க இருக்கிற ஏரி ஏன் இவ்வளவு நீளமாயிருக்கு தெரியுமா? பனிப்பாறைகள் உருகி வரும்போது வர்ற அந்த ராக் ஃப்ளவர் தான் இந்த நிறத்துக்கு காரணம். ஃப்ரெண்ட்ஸ் படத்துல ஒரு மெல்லிசைக்கும், குருவி படத்துல ஒரு துள்ளல் இசைக்கும் இந்த ஏரி சாட்சியா இருந்திருக்கு. என் நெஞ்சம் அதில் சுட சுட நனைகிறதே. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும். என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார்க்கும். நான் தூர தெரியும் வானம் மீது பட்டாவில் இழுத்தாய். என் 25 வயதை ஒரு நொடிக்குள் எப்படி அடைத்தாய்? நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது, கண்கள் மறுமுறை பார் என்றது. பல 100 வருஷ பழமையான அந்த குட் ஷெப்பர்ட் சர்ச் இன்னைக்கும் ஒரு வரலாற்று சின்னமா அங்க நிக்குது. காலம் உள்ள காலம் வரை நீதான் எந்தன் முதல் குழந்தை. சினிமாவில் அதிகம் காட்டப்பட்ட இடம் இந்த லிண்டிஸ் பாஸ். இது ஒரு வரலாற்று பாதை. 1800களில் தங்கத்தை தேடி மக்கள் போன ஒரு வழி இது. மெல்லினமே பாடல்ல நாம பார்த்த அந்த அழகான பழுப்பு நிற புற்களும், சுறா மற்றும் வசீகரா பாடல்கள்ல வர்ற அந்த ஏகாந்தமான அமைதியும் இந்த வரலாற்று பாதையில தான் பதிவாகி இருக்கு. நான் நடந்தால் அதிரடி, என் பேச்சு சரவடி, என்னை சுற்றும் காதல் கொடி நீ. மெல்லினமே மெல்லினமே நெஞ்சில் மெல்லிய காதல் பூக்கும். என் காதல் ஒன்றே மிக உயர்ந்ததடி, அதை வானம் அண்ணாந்து பார். நியூசிலாந்தோட தென்தீவுங்கிறது ஒரு காலத்துல பனிப்பாறைகளால சூழப்பட்டு இருந்தது. சிவகாசி படத்தோட பாடல்கள்ல நாம பார்க்கிற அந்த பரந்த சமவெளிகள் இயற்கை காலப்போக்குல செதுக்கின ஒரு சிற்பம். அங்க தளபதியோட நடனம் ஒரு கூடுதல் அழகு. இந்த வீடியோவை உருவாக்க எனக்கு ஒரு உந்துதலா இருந்த சினிமா டிக்கெட் சேனலுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். அவங்களோட சினிமா தேடல் தான் என்ன இந்த பயணத்தை தொடங்க வச்சது. ஒரு சாதாரண இளைஞனா ஆரம்பிச்சு
இன்னைக்கு ஒரு மாபெரும் சகாப்தமா நிக்கிறாரு. சமீபத்துல ஜனநாயகன் படம் ஆன்லைன்ல ரிலீஸ் ஆனப்போ அதை பார்க்கும்போது மனசுல ஒரு இனம் புரியாத பாரம். திரையில இருந்து விலகி தமிழக வெற்றி கழகம் மூலமா ஒரு மக்கள் தலைவனா நீங்க எடுக்க போற இந்த புதிய முயற்சி ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஒரு பொதுவான ஆடியன்ஸா இந்த நியூசிலாந்து மண்ணில இருந்து என் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். சினிமாவில் நீங்க தொட்ட அந்த உச்சி அரசியல்லையும் உங்களுக்கு அமையட்டும். ஆல் த பெஸ்ட் தளபதி.